இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல்ல வந்து குமரகுருபரை பத்தி வந்து பார்க்கலாம். இது வந்து டெட்டுக்கும் யூஸ் ஆகும், டிஎன்பிஎஸ்சிக்கும் வந்து யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று, குமரகுருபரர் வந்து எதை ஏற்றிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். குமரகுருபரர் இயற்றியது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இந்த இடத்துல இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்னு கொடுத்து நமக்கு பாடப்பகுதியில் வந்து 10th வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எந்த பருவத்திலிருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கீரை பருவம். எந்த பருவம்? செங்கீரை பருவம். குமரகுருபரர் எழுதினது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இந்த பிள்ளைத்தமிழ் அதெல்லாம் வந்து எந்த வகைகளில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 வகை சிற்றிலக்கியங்களில் வந்து ஒன்றானது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ். இதுல இறைவனையோ தலைவனையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அவரோட குழந்தை பருவத்தை வந்து கருதி பாடுறது தான் வந்து பிள்ளைத்தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குமரகுருபரர் இயற்றியது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இந்த பாடப்பகுதியில் வந்து நமக்கு செங்கீரை பருவத்தில் இருக்கிற பாடலை வந்து கொடுத்துருக்குறாங்க. பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது வந்து 96 வகையான சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. இந்த பிள்ளைத்தமிழ் அப்படின்றது எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனையோ தலைவனையோ அரசரையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அவரை வந்து குழந்தையா கருதி வந்து பாடுறது தான் வந்து இந்த பிள்ளைத்தமிழ். இந்த பிள்ளைத்தமிழ்ல வந்து 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் வீதம் 100 பாடல்களாக இந்த பாடல் வந்து இடம்பெறுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 2 வகையா வந்து பிரிச்சிருப்பாங்க, ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் வந்து பொதுவா வந்து இருக்கிற பருவங்கள் வந்து காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இது எல்லாமே வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் இந்த 2க்கும் வந்து பொதுவா வந்து வரும். ஆண்பால் பிள்ளைத்தமிழ்னா கடைசி 3 வந்து சிற்றில், சிறுதேர், சிறுபறை வரும். அதே இது பெண்பால் பிள்ளைத்தமிழ்ல கடைசி 3 பருவங்கள் வந்து கிழங்கு, அம்மானை, ஊசல். இந்த 3 வந்து பெண்பால் பிள்ளைத்தமிழ்ல வரும். எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3ஐயும் கொடுத்துட்டு இது என்ன பிள்ளைத்தமிழ் அப்படின்னு கேட்பாங்க. சிற்றில், சிறுதேர், சிறுபறைன்னு வந்துச்சுன்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழ், கிழங்கு, அம்மானை, ஊசல்னு வந்துச்சுன்னா பெண்பால் பிள்ளைத்தமிழ். இதைத்தான் வந்து 2 வகையா வந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த குமரகுருபரோட காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. எந்த நூற்றாண்டு? 17ஆம் நூற்றாண்டு. தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். இவர் எந்தெந்த மொழிகளில் புலமை மிக்கவர்? தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி இந்த மொழிகள் எல்லாம் வந்து புலமை மிக்கவர். இவர் பாடின அடுத்தடுத்த பாடல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் முன்மணி கோவை இந்த நூட்களை எல்லாமே வந்து குமரகுருபரர் வந்து எழுதியிருக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வந்து சிலம்பும் கிங்கினியும் வந்து எங்கே அணிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில், அரைஞான் வந்து இடையில அணிகிறது, சுட்டி அப்படின்றது வந்து நெற்றியில் அணிகிறது, குண்டலம் குலை அப்படின்றது காதல் அணிகிறது, சுழி அப்படின்றது வந்து தலையில் அணிகிறது. இந்த அணிகலன்கள்லாம் எங்க வந்து அணிகிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சுட்டினா தலை, சுழினா தலை நெற்றியில் அணிகிறது, இது தலையில் அணிகிறது. குண்டலமும் குலையும் வந்து காதல் அணிகிறது. அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து நிறைய இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.